ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னா, மல்லி 2 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூன் போட்டு ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூனு. எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறதுனால நாங்கள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டு இந்த ஸ்பூன் அளவு தான் எடுக்கணும். எடுத்து இதை நல்லா தண்ணியில் கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். இந்த அளவு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு வெது வெதுன்னு இருக்க தண்ணியாக குடிக்கணும். இது வந்து எதுக்கு நல்லதுன்னா, ஜீரகம் வந்து உடம்பு வந்து அஜீரணமாக இருக்கிறதுக்கு நல்லது. மல்லி வந்து உடம்பு வந்து டயட் ஃபாலோ பண்ணது, அதனால எங்கள் அண்ணன் சொல்லிச்சு இந்த மாதிரி குடிச்சா எனக்கு தொப்பையெல்லாம் குறையுதுன்னு சொல்லிச்சு. சரி, அதனால நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே குடிக்கலாம். 3 வயசு குழந்தைக்கு பிறகு யார் வேணாலும் இது குடிக்கலாமா? வெயிட் லாஸ் ஆகுமா? கொலஸ்ட்ரால் இருக்காதா? உடம்பு வந்து சீராக இருக்கும், அஜீரண கோளாறு இல்லாமல் இருக்கும்னு என் மையன் பெங்களூரில் இருக்கேன். அவன் சொன்னதுனால நாங்கள் இந்த இதை வந்து நாங்களும் யூஸ் பண்ணி பார்ப்போம்னு இப்போ பண்ணுறோம். பாருங்கள், நல்லா ஆரம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கையில் குடிச்சாத்தே நல்லதா. ரொம்பவும் சூடாக குடிக்க வேண்டாம், ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா குடமிளகா காரக்குழம்பு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா இந்த ரெசிபி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். பாருங்கள், காலையில் எந்திரிச்சோடனே பேத்தி ஸ்கூலுக்கு போகணுன்னால காலையில் சாதம் வடித்து வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். கீரை கூட்டு செய்ய போகிறோம். குடமிளகா காரக்குழம்பு இதே இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.